ஒரு விஷயத்த பார்க்கலன்னா கூட இப்படி ஆயிடமான்னு யோசிச்சு நம்ம வாயில வார்த்தை வருது. ஆனா ஒரு விஷயத்த கர்த்தர் செஞ்சு முடிச்சிருக்கிறார் உனக்காக. அதை நீங்க விசுவாசிச்சு உங்க வாயில என்னவா வரணும்? வார்த்தையா வரணும். அப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? ஐயோ என் வாழ்க்கை அப்படி இல்லை சொல்லணும். என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, என் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்க போகுது, நான் எதிர்பார்க்கறத நான் பெற்றுக்கொள்வேன், என் குடும்பம் உயர்ந்திருப்போம், நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம், நாங்கள் அநேகருக்கு கொடுப்போம், நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், நாங்கள் கோடான கோடிய பெருகுவோம். சூழ்நிலைகளை வைத்து நீங்க சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் உங்க கூட மாறாதவரா இருக்கிறாரு. அவரை நீங்க பற்றி இருக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்கும். ஏன்னா தேவன் இந்த பூமியை ஒண்ணுமில்லாத இருந்தது அவர் உருவாக்கினாரு. எப்படி உருவாக்கினாரு? அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்து உருவாயிச்சா? இல்ல, வார்த்தையை பேசணும். அதே போல